ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மகளிர் குழு எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்லித்தரேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பட் அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு பழக ஆரம்பிச்சோட அது ஈஸியாக வந்துடும். அது எப்படின்னா, முதல்ல ஒரு குழு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 20 பேர் இருக்கலாம், மேக்ஸிமம் எவ்வளோ பேர்னாலும் இருக்கலாம். மினிமம் 15 மெம்பர்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஒரு 12 பேர் இருந்தாலும் போதும். இவ்வளோ தான் வேணும், இவ்வளோ தான் வேண்டாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோதான் வேணும், அவ்வளோதான் வேணுங்கிறது நம்மளோட ஒன்றுமே கிடையாதுங்க. எவ்வளோ பேரெல்லாம் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் ஆனால் என்ன, ஒரு 15 பேர் இருந்தீங்கன்னா, அந்த 15 பேருக்கு ஒரு தலைவர் வேணும். அந்த 15 பேருக்கு ஒரு தலைவர் வந்து அவங்க தலைவர் தான் கணக்கு எழுதுவாங்க. சரிங்களாங்க? இப்போ வந்து நம்ம வந்து பேங்குக்கெலாம் போகவே வேண்டாம். நாங்கள்லாம் வந்து ஒரு சங்கம் நடத்துகிறோம். ஆனால் அது வந்து பேங்க்கெலாம் நான் எடுத்துகிட்டு போக மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் எங்களுக்குள்ளே பிரித்து அன்னைக்கு வர காசை எங்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் ரொட்டேஷன் பண்ணிவிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 பேரும் ஃபஸ்ட்டு மாதம் 200 நாங்கள் போட்டு பிரிக்கும். சரிங்களாங்க? அப்படி 200 கொடுக்கம்ஸில் அந்த 15 பேருக்கும் இன்றைக்கி 200 போடுங்க, 3000 வரும். சரிங்களாங்க? அந்த ஒரு மாதம் வந்து 3000 வருது. அந்த 3000 அந்த 15 பேருக்குள்ளே இருக்க ஒருத்தருக்கு 2 பைசா வட்டியில் கொடுப்போம். அதில் வந்து ஒருத்தர் வந்து 2 பைசா வட்டியில் வாங்குவாங்க. சங்கத்தில் வந்து 1 பைசா வட்டி வந்து நமக்கு பிரித்து எடுக்கும்ல ரொம்ப கம்மியான காசு கிடச்ச மாதிரி இருக்கும். பட் இது 2 பைசா வட்டினா கொஞ்சம் பரவாயில்லாமல் நமக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். நம்ம காசு நமக்கே கொஞ்சம் ரிட்டர்ன் நிறைய கிடச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து என்னென்னா, மாதம் வந்து அவங்க எப்படி செலுத்துகிறாங்க, ஒரு சங்கத்தில் நாங்கள் கடன் வாங்கணும்னா அதை 10 மாதத்தில் நாங்கள் திருப்பி செலுத்திடுவோம். சரிங்களாங்க? அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதம் நாங்கள் வந்து 200 கட்டுறோமா, அது வந்து சந்தா. அது வந்து ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக கட்டணும். இப்போது இந்த 3000 வட்டி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 வட்டி. சரிங்களாங்க? இந்த 60 வட்டி ப்ளஸ் அசல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 நான் போட்டிருக்கேன். சரிங்களாங்க? ஏன்னா 300 தான் வரும். 3000 அசல் வந்து எப்போதுமே 300. இப்போ 4000 வாங்கணும்னா 400 அசல், 5000 வாங்கினா 5000 அசல், இந்த மாதிரி அசல் வரும். சரிங்களாங்க? இப்போ நாங்கள் 3000னால 300 அசல். இப்படி வந்து மாதம் மாதம் நாங்கள் எவ்வளோ கட்டுறோம், 200, சந்தா 200, வட்டி 60, அசல் 300 போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டுவோன்னா, அந்த வட்டிக்கு வந்து குறைஞ்சிரும். எப்படி குறையும்னா, இப்போ வந்து நீங்கள் 3000 300 கட்டிட்டீங்களா, அப்போ மீதி இருக்க காசு தான் நாங்கள் வட்டி போடுவோம். அப்போ அதில் வந்து குறைஞ்சா 54 வருது. பார்த்தீங்களா? இந்த அசலும் சந்தாவும் எப்போதுமே குறையாது. ஆனால் வட்டி வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒவ்வொரு மாதமும் கட்டி 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 கடைசி மாதம் நாங்கள் கட்டுற காசு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, மாதம் 200 கூட்டல் 6 + 500 300 எவ்வளோ வருது பாருங்கள், 560 வருது. நாங்கள் 10வது மாதத்துல இதை வந்து நாங்கள் கட்டி முடிச்சிடுவோம். இப்போ மாதம் நாங்கள் வாங்கி கட்டுறோன்னா இதை 10வது மாதம் நாங்கள் கட்டி முடிச்சிடுவோம். இன்னொன்று வந்து ஒவ்வொருத்தர் ரொட்டேஷன் ஃபஸ்ட் மாதம் இதுதான் மெத்தடு. இந்த மாதிரி தான் நம்ம கட்டணும். சரிங்களாங்க? இந்த மெத்தடு வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ வந்து இப்படி வந்த காசு வந்து ஒன்றுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷம் நாங்கள் இப்படி ரொட்டேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மாதம் ஒவ்வொருத்தர் வாங்குறாங்களா. இன்னொன்று வந்து இப்போ ஒரு போக போக காசு நிறைய சேரும். அப்போ வந்து எப்படி ஆகும்னா 5000 50,000 60,000 சேரும். இப்போ நீங்கள் வந்து வெளியில் வட்டிக்கு வாங்கினீங்கன்னா 2 பைசா வட்டி தவிர்த்து மற்றவங்களாம் கந்து வட்டின்னு சொல்லுவாங்க. வட்டி மட்டுமே போய்ட்டுருக்கோம், நிறைய வட்டி. ஆனால் பரவாயில்ல, உண்மையிலே மகளிர் வந்து அவங்க தெளிவாக ஒரு 15 பேர் உண்மையாக அழகாக நடத்துனாங்கன்னா நம்ம வட்டிக்கே வெளியில் போய் வாங்க வேண்டாம். சரிங்களாங்க? இப்போ இந்த 5 வருஷத்தில் வந்து 60 மாதம் நம்ம கட்டியிருப்போம். 200 ஒவ்வொருத்தரோட சேமிப்பை வந்து 12,000. சரிங்களாங்க? இந்த 12,000 டோட்டல் 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா வந்து 12,000 வரும். ஒரு மாதத்துக்கு 200. நான் 60 மாதம் போட்டிருக்கேன். 5 வருஷத்துக்கு 60 மாதம் வரும். 60 மாதத்துக்கு நான் டோட்டலாக படிச்சில் 12,000 வருது. இந்த 12,000 வந்து எப்படின்னா, அடுத்தது வட்டியும் 12,000 சேர்ந்துருக்கும். சரிங்களாங்க? இந்த 5 வருஷத்தில் இந்த 15 பேர் சேர்ந்த காசும் மொத்த கட்டின காசு 12,000 இருக்கும். அவங்க இப்படி வட்டி கூட்ட காசை அவங்களுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணும்ஸ்ல வட்டி மட்டுமே 12,000 கிடைக்கும். டோட்டல் 5 வருஷத்தில் அவங்களுக்கு ஏர்னிங் மட்டுமே அவங்க சங்கத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம். நாங்கள் இந்த 5 வருஷம் போதும், இனிமேல் நம்ம அடுத்த இதில் வேறு போட்டு கூட கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு பிரிப்போம்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே எவ்வளோ கிடைக்கும்னா 24,000 கிடைக்கும். அவங்க கட்டின காசு வந்து 12,000 தான். இந்த வட்டியும் சேர்த்து அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 24,000 கிடைக்கும். இது 500 போட்டு பிரித்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தாராளமாக சேமிப்பு வந்து 30,000 வந்துடும். கிடைக்கிறது வந்து 58 54 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. பட் நல்லா நடத்துனாங்கன்னா 56 57 88லேருந்து எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், 58 வரைக்கும் வரும். ஓகேங்க?